கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரோமோ வந்திருக்கு. ஐஸ்வர்யா வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிசியே வந்து சரியாக வர மாட்டேங்குது. உங்களால் எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ லைக் போட்டுட்டு கண்டினியூவாக நம்ம சேனலுக்கு வந்து வாட்ச் வந்து பண்ணுங்கள். நல்ல வேலை நம்ம முட்டை பிரியாணி இது எல்லாம் சாப்பிட்டது வெளியில் யார்ட்டையும் சொல்லலாரும். அது வரைக்கும் சந்தோஷம். அத்தை என்ன மன்னிச்சிருங்க. நான் இது மாதிரி சாப்பிட்டதெல்லாம் தப்பு தான். இருந்தாலும் பசின்னு வந்துருச்சுன்னா வயிற்றுக்கு வந்து வஞ்சகம் வைக்கக்கூடாதுல்ல. அதனால தான் நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். மற்றபடி நீங்கள் தேறி வரணும் தான் நான் ஆசைப்பட்றேன். பழைய ஐஸ்வர்யா நான் கிடையாது. நானும் திருந்திட்டேன். உங்கள் மனசில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இவ தப்பான பொண்ணு இல்லைன்னு அபிப்பிராயத்தை கொண்டு வரேங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து திருந்துற மாதிரி அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. ஒரு பக்கம் ரியா வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். நம்ம முதல்ல சேஃபாக வந்து இருக்கணும். எப்படி இருந்தாலும் வந்து எல்லா பக்கமும் நம்மளை தேடுவாங்க. இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. யாரா தேடுறாங்க அப்படின்னு நம்ம ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டும் போது தான் ரியா வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அச்சோ நம்மளை தான் தேடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து முக்காடு போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து எப்படி இருந்தாலும் கிராஸ் ஆகி போகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரியா. அப்போன்னு பார்த்து யாருமா நீ இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ மாட்டணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப சார் இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். இவன் என்னமோ ஒன்று வச்சுருக்கான் சார் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வேற ஒருத்தவங்க வந்து மாட்டுறாங்க. அந்த சைக்கிள் கேப்பில் வந்து ரியா வந்து குடுக்குன்னு வந்து ஓடிட்டாங்க அந்த இடத்த விட்டு. இங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சு. இந்த பொண்ணை பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருந்த மாதிரி தானே தெரிஞ்சிச்சு. சரி இந்த விஷயத்தை அப்படியே வந்து எதுவும் சொல்லாம விட்டுருவோம். சொன்னோன்னா பெரிய பிரச்சனையாகிடும். அங்கே இருக்கிறவங்க வந்து யோசிச்சுட்டு அப்படியே அந்த விஷயத்தை வந்து விட்டுட்டாங்க போல இருக்கு. ஐஸ்வர்யா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஐஸ்வர்யா இருக்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அம்மா எங்கே இருக்காங்களோ அந்த பில்டிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் வந்து உள்ளே வந்து போகிறாங்க. ஐஸ்வர்யா ஒரு இடத்துக்கு போனோன்னே அந்த இடத்துக்குள்ளே தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரியாவும் மறைஞ்சிக்கிட்டு. ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட உதவி கேட்கலாம் தான் வந்தேன். என்ன எல்லா இடத்துலையும் வந்து வலை வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோலேருந்து எல்லாம் வச்சு. ஆமாம் நீ பண்ணி வச்ச காரியம் அப்படியே நம்ம ஐஸ்வர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, வேறு வழியும் இல்லை. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைம்மா. உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன். அப்புறம் அவ்வளோதான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். உங்கள் அம்மா இருக்காங்களே ராஜேஸ்வரி வீடு, அந்த வீட்டில் நான் தங்கினேன்னா கண்டிப்பாக வந்து என்னை பிடிக்கவே முடியாது. நீ தான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க தாயே. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாதுன்னு அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கப்ப இல்லாட்டி நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன். நீ தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டே ஆகணும். இவ இப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தானா கண்டிப்பாக நம்ம பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தான் ஆகும். இவளை நம்மளே வந்து பிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு ஐஸ்வர்யா வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்படுத்துகிறாங்க. என்ன யோசிக்கிற? என்னை மாட்டி விடலான்னா? ஆமாம் நான் உன்னை மாட்டி விட்டாதான் நீ வந்து என்னை மாட்டி விட்றேங்கிறிய. அப்புறம் எப்படி? பரவாயில்ல ஐஸ்வர்யா, நீயும் புத்திசாலித்தனமாக தான் யோசிக்கிற. ஐஸ்வர்யா வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கே வந்து ஆப் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டல. நான் மிகப்பெரிய ஆள். கார்த்திகன்லேயே வந்து விரலை விட்டு ஆட்டினவன் ஒரு காலத்தில். இப்போல்லாம் பாரு உனக்கு எப்படி ஆப் வைக்க முடியுமோ அப்படி சிறப்பாக வந்து ஆப் வச்சுட்டா போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இரு, உனக்கு தெரியாமல் வந்து ஹெல்ப் பண்ணும்ல, இந்தா வீட்டு சாவி, நீ போ, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்க. அங்கே போகும்போது என் பேரை வந்து மாட்டி விட்டுறாத. சரி சரி இவ பேரை தான் முதல்ல மாட்டி விட்டாகணுங்கிற மாதிரி ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திகிட்ட வந்து குடுக்குன்னு போகிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும், தனியாக வாங்களேன். அருண் வந்து கடுப்பாயிட்டாங்க. இவ எது வேணான்னு சொல்லுவா. இவளெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. நான் இந்த குடும்பத்தில் வந்து நல்லவளாக ஆகிட்டேன்னு நம்பணும். தயவு செஞ்சு என் சொல் பேச்சை வந்து கேளுங்க. ரியா இருக்கிற இடம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னது ரியா இருக்கிற இடம் தெரியுமா? ஆமாம் போலீஸ் வந்து விசாரித்தப்ப ரியா தான் எனக்கு ஃபோன் பண்ணா. நான் அங்கேருந்து தப்பிக்க தான் இது மாதிரிலாம் பண்ணேன். அவன் என்ன மிரட்டுறா, என்னை வந்து மாட்டி விட்டுருவேன்னு சொல்கிறா. அப்போனா இந்த சதிக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா? அவள் இது மாதிரி சொல்லியே வந்து என்னை வந்து பயமுறுத்தி பார்க்குறா. இந்தாங்க என்னோடய கால் ரெக்கார்டர் ஆப்ஷன் பாருங்கன்னு சொல்லும்போது நீ என்னை காப்பாற்றலைனா நீ தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன்னு நான் உன்னை மாட்டி விட்டுருவேன். பார்த்தீங்களா இப்போ கூட என்ன இது மாதிரி தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க. அண்ணி நீங்கள் உண்மையிலே திருந்திட்டீங்களா? நான் திருந்தலைங்கிறது அடுத்த விஷயம். நான் இந்த விஷயத்தில் முதல்ல மாட்டிக்கூடாது. அபிராமி அம்மாக்கும் எனக்கும் இந்த பிரச்சனையில் எதுவும் சம்மந்தம் வந்து கிடையாது. நான் வந்து முன்னாடி எப்படி வேணாலும் யோசிச்சிருக்கலாம். இப்போ திருப்பி இந்த வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம் நினைக்கிறேன். நான் இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தில் என்னை கோட்டு விடணும்னு கண்டிப்பாக வந்து ரியா வந்து யோசிச்சுட்டே இருக்கா. நான் அவளுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணனா அடுத்தது எப்படி இருந்தாலும் மாட்டிக்கிறப்ப மிகப்பெரிய பிரச்சனையில் எனக்கும் வந்து உண்டாகும் நல்லாவே தெரியுது. அப்போனா நீ அபிராமி அம்மாவுக்கு வந்து விசுவாசியாக இல்லை, இந்த குடும்பத்துக்கு விசுவாசியாக இல்லை. நீ மாட்டிக்க கூடாதுன்னு நினச்சி தான் இப்போ சொல்கிற. அண்ணே இவங்க இந்த அளவு யோசிச்சதே பெரிய விஷயம் என்ன? ஏன்னா அண்ணி வந்து திட்டுற அப்படின்னு சொல்லும்போது இப்போ எங்கே இருக்காங்க? எங்கள் வீட்டில் தான் வந்து தங்க வச்சுருக்கேன். என்ன நீயே தங்க சொல்லிட்டு
இப்போ வந்து பயந்துருன்னு சொல்லி மாட்டிக்கலான்னு பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி ஆனந்த் கேட்கும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னோன்னா நடந்ததெல்லாம் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. சரி கார்த்தி வந்து பார்த்துக்கிறாங்க.